அன்பார்ந்த மகராசி நேயர்களே, உங்களுடைய புத்தாண்டு பலனை பார்ப்போம். உங்களுடைய ஜென்மத்தில் சுக்கிரன் இருக்கின்றான். உங்களுடைய 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கின்றான். 4இல் சுகஸ்தானத்தில் குரு இருக்கின்றான். பஞ்சமத்தில் கேது, அஷ்டமத்தில் செவ்வாய், 10இல் உங்களுக்கு பதவிஸ்தானத்தில் சனி இருக்கின்றான். லாபஸ்தானத்தில் ராகு, 12இல் சூரியன் புதன். இதனுடைய பலன் என்ன? ஜென்மத்திலேயே சுக்கிரன். இதற்கு மேல் என்ன வேண்டும்? சாதாரணமாக ஒருவர் ஓஹோன் என்று வந்து விட்டால் அவரை பார்த்து என்ன கூறுகிறோம்? சுக்கிர தசை, அவருக்கு என்னையா கூறுகிறோம். அதை போலவே உங்களுடைய ஜென்மத்தில் சுக்கிரன் இருக்கின்றான். அவன் பஞ்சமாதிபதி. ஆகவே எதிர்பார்த்த விவகாரங்கள் அத்தனையும் உங்களுக்கு கைகூடும். நன்மைகள் தானே தேடி வரும். வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. 3இல் சந்திரன், கீர்த்திஸ்தானம், புகழ்ஸ்தானம் கூறக்கூடிய சந்திரன் சப்தமாதிபதி. அந்த சந்திரன் உங்களுக்கு 3இல் அமைந்திருக்கின்றான். அமர்ந்ததனால் பெரிய யோகத்தை கொடுப்பான். அதே சந்திரனை செவ்வாய் பார்க்கின்றான். செவ்வாய் யார்? 4 கூடியவன், சுகாதிபதி. அதே செவ்வாய் உங்களுக்கு லாபாதிபதி. இந்த 4 11 கூடியவன் அருமையாக சந்திரனை பார்த்து சந்திரமங்கல யோகத்தை கொடுக்கின்றான். ஆகவே அருமையாக இருக்கின்றது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கின்றான். பழைய வண்டிகள் இருந்தாலும் வெற்றி விடுவீர்கள். ஏதாவது பழைய சொத்துக்கள் இருந்தாலும் வெற்றி விடுவீர்கள். புதியன வாங்குவீர்கள். காரணம், சுக்கிரன் அமர்ந்து விட்டான். சுக்கிரன் அமர்ந்து விட்டாலே உங்களுடைய கைக்கு அத்தனையும் புதியனவை வந்து சேரும். 5இல் கேது இருக்கின்றான். புண்ணியஸ்தானத்தில் கேது இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்பு வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கும் மகராசி அன்பர்களே, திருமணம் ஆகவில்லை என்றால் இனி உங்களுக்கு அருமையாக திருமணம் நடைபெற்றுவிடும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனியும் பிரமாதமாக இருக்கின்றான். உங்களுக்கு 10இல் இருக்கின்றான். செய்யக்கூடிய ஒரு தொழில் அத்தனையும் பிரமாதமாக அமையும். எதிர்பாரா லாபத்தை கொடுக்கும். ராகு 11இல் அந்நிய நாட்டில் உதவி கிடைக்கும். வெளிநாட்டுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகும். மூத்தவர்களால் உங்களுக்கு, அதாவது உங்களுடைய சகோதரர்களால் நல்ல லாபத்தையும் உண்டாக்கும். அவர்களால் நன்மையும் கொடுக்கும். 12இல் சூரியன் உங்களுக்கு. அந்த சூரியன் 8 கூடியவன் 12இல் இருப்பதால் அரசாங்க ஆதரவு உண்டு. பொதுவாக நீங்கள் பேங்க் லோன் எதிர்பார்த்தாலும் அரசாங்கத்தால் உங்களுக்கு யோகங்களே கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது அத்தனையும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். ஆகவே மகராசி நேயர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த புத்தாண்டு அமக்கலமாக இருக்கும்.